நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வகையில் நீரை மையமாக வச்சு தான் வேளாண்மையும் வருது. இந்த வேளாண்மையை மையமாக வச்சு தான் நாகரிகமும் வருது. நாகரிக மாறுதல்கள் ஏற்படுது. அப்போ அதற்கு மையமாக இருப்பது நீர். அப்போ அந்த நீர் மேலாண்மையை செய்யக்கூடியவங்க மடை குடும்பர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவங்க. இப்போ அவங்களுடைய அந்த அறிவியல் வியக்கத்தக்க ஒரு அறிவியலாக இருக்குது. இவங்க இந்த பகுதியில் ஒரு 3 வீட்டுக்காரங்க முதல்ல வந்ததாகவும், இப்போ 30 வீட்டுக்காரங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அடையாளமே தெரியுது. இங்கே வீட்டுக்காரங்க அப்படின்னா தான் நீர் பாய்ச்சி 36 வீட்டுக்காரங்க 36 வீட்டுக்காரங்க அப்படின்னா தான் இங்கே உள்ளவங்களுக்கு அடையாளம் தெரியும். அதாவது இந்த கரடிகுளம் பகுதியை பொறுத்தவரை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு ஊர் அமைப்பானது அந்த காலகட்டங்களில், பண்டைய காலகட்டங்களில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத இன்றைக்கும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு நீர் மேலாண்மையை மையமாக வச்சு ஒரு நீர் குடும்பர்கள் வராங்க. அந்த நீர் குடும்பர்களை மையமாக வச்சு விவசாயிகள் இருக்கிறாங்க. அந்த விவசாயிகளை மையமாக வச்சு அந்த விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த காவலாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உழவுக்கறிகள் செய்வதற்காக அந்த ஆசாரிகள் இருக்கிறாங்க. இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் இந்த கரடி குளத்தில் நம்ம வரும்போதே அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு ஊர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக அந்த கரடிகுளம் கிராமம் இருக்குது. நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வகையில் நீரை மையமாக வச்சு தான் வேளாண்மையும் வருது. இந்த வேளாண்மையை மையமாக வச்சு தான் நாகரிகமும் வருது. நாகரிக மாறுதல்கள் ஏற்படுது. அப்போ அதற்கு மையமாக இருப்பது நீர். அப்போ அந்த நீர் மேலாண்மையை செய்யக்கூடியவங்க மடை குடும்பர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவங்க. இப்போ அவங்களுடைய அந்த அறிவியல் வியக்கத்தக்க ஒரு அறிவியலாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டம் கரடிகுளம், அதாவது கழுகுமலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. இந்த ஊர் பேரே கரடிகுளம். கரடிகுளம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த கரடிகள் அதிகமாக வாழ்ந்ததாக அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த குளமானது இந்த குளத்தை மையமாக வச்சு தான் இந்த ஊர் அமையுது. இந்த குளத்தில் நீர் மேலாண்மை, அந்த குமிழித்தும்பு போன்ற பழமையான அந்த இதுகள்லாம் இருக்குது. அப்போ அது குறித்து தொடர்ச்சியாக செய்திகள் வெளியிட்டு வரலாற்றுகளை கொண்டு வரக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிற பாண்டியர் நாடு வலையொலி தான் இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக வெளியே கொண்டு வராங்க. அந்த வகையில் நம்ம அவங்களோட பயணித்து இங்கே என்ன நடக்குது, இந்த குமிழித்தும்பனுடைய அறிவியல் என்ன அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ச்சியாக இந்த நீர் மேலாண்மை அறிவியலை பல ஆண்டு காலமாக, அதாவது பாண்டியர் காலத்திலிருந்தே இந்த நீர் மேலாண்மையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரவங்க தான் இந்த அதாவது மடை குடும்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நீர்ப்பாய்ச்சிகள்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த பகுதியில் பக்கத்தில் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த நீர்ப்பாய்ச்சிகள் எப்படி இவங்க தான் இது பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான தகவல் நம்ம கேட்டறிஞ்சோம். அப்படி கேட்டறிஞ்சும் போது இது என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, குடும்பமார்க அவங்க தான் நீர் மேலாண்மையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நேரடியாக நம்ம தேடி போய் அவங்க என்னென்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த நீர் குமிழியானது எத்தனை ஆண்டுகள் பழமையானது, எப்படி வழியாக வராங்க போன்ற பல அரிய தகவலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கரடி குளத்தை பொறுத்தவரை நமக்கு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த நீர் குடும்பர்களுக்கு இந்த அந்த ஜமீன்தார்கள் இவங்களை கௌரவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. அதாவது 1966 இந்த நீர் மேலாண்மை நீர் குடும்பர்களை அவங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற விதமாக நீர் மானியம் அப்படின்னு அவங்களுக்கு மானியம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இவர்கள் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நீர் மேலாண்மை வச்சுதான் இன்றைக்கு விவசாயம் பெருகுச்சு. விவசாயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாகரிகம் வளர்ந்துச்சு. அப்படிங்கிற வகையில இந்த நீர் மேலாண்மை அறிவியலை செய்யக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய அது சயின்டிஸ்ட் தான் நம்ம சொல்லணும். அப்போ அவங்க எப்படி அந்த தண்ணியை அந்த வயலுக்கு பாய்ச்சுறாங்க. வயலுக்கு பாய்ச்சும் போது இந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண் போன்ற அதெல்லாம் அந்த இதுகளை அடைக்கும் போது அது எப்படி அறிவியல் ரீதியாக அதை வெளியேற்றுறாங்க அப்படின்னு அந்த விஷயங்களை நம்ம கேட்டறியும் போது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. அப்போ இந்த அறிவியலை உள்ளடக்கித்தான் இந்த நீர் மேலாண்மை இருக்கு. இந்த வழியா வரக்கூடியவர்கள் அந்த நீர்ப்பாய்ச்சிகள் பல அரிய தியாகங்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா அந்த நீர் குமிழியானது உள்ள ஒரு அந்த மடை திறந்து விடக்கூடிய அந்த பகுதியானது ஒரு ஆபத்து மிகுந்த பகுதி. அதை அறிவியல் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும்.
அப்படி வந்து சிலர் வந்து உயிரை விட்டிருப்பதாகவும், அதில் வரக்கூடிய அந்த அவங்க தான் அந்த உயிரை விட்டவங்க, தியாகம் செஞ்சவங்க தான் கருப்புசாமி இந்த மாதிரி ஐயனார் போன்ற தெய்வங்களாக வந்து அந்த கம்மாய் கரையோரங்களில் வந்து இருக்கக்கூடிய தெய்வங்களாகவும் சொல்லப்படுது. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில, இப்ப இன்னைக்கும் வந்து அந்த பாரம்பரியத்த விடாம வச்சிருக்கக்கூடிய நீர்ப்பாய்ச்சிகள நம்ம பார்க்கிறம்போது, பல அரிய தகவல்கள நம்ம வந்து இங்க கரடிக்குளத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அற்புதராஜ் இவரும், பேச்சிமுத்து அப்படிங்கிறவரும் வந்து 2 பேரும் கிழக்கு, மேற்கு மடைகள் இருக்குது. அத அவங்க 2 பேருமே வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்த பராமரிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து அந்த நெல்லு விளையிறதுல வந்து இவங்களுக்கு ஒரு பங்கா வந்து அவங்க குடுத்துருவாங்க. இதுதான் காலங்காலமா இருந்துகிட்டு இருக்குது. இப்ப கூலிகள்லாம் இப்ப சமீபத்தில தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா? இல்ல. ஆரம்பத்திலிருந்தே நெல்லு வாங்கிக்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே அத என்ன விளையுதோ அந்த விளைச்சல்ல இவங்களுக்கு உரிய பங்க வந்து குடுத்துடுறாங்க இல்லையா? மரக்கா சொல்லுங்க. ஆ. மரக்காவுக்கு ஆ. ஒரு மரக்காலுக்கு 3 பக்கா. ஒரு மரக்காலுக்கு 3 பக்கா அப்படிங்கிற வகையில வந்து இவங்களுக்குள்ள நெல்ல வந்து வாங்கிக்கிறாங்க. அப்படி வந்து அந்த 3 மரக்காவுக்கான கூலிகளையும் வந்து அத கணக்கு பண்ணி வாங்கிக்கிறது இல்லையா? கூலிங்கிறதே கிடையாது. நெல்லு தான் கூலி. நெல்லு தான் கூலி. அப்ப கூலிங்கிறதே இல்ல. ஆமா. அப்ப இவங்க என்ன பண்ணா, இவங்க கூலி வாங்குறது கிடையாது. அப்ப இந்த மாரியான ஒரு தொடர்ச்சியான இந்த நீர்ப்பாய்ச்சிகள் வந்து இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்ப இவங்க இந்த பகுதியில வந்து ஒரு 3 வீட்டுக்காரங்க முதல்ல வந்ததாகவும், இப்போ 30 வீட்டுக்காரங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அடையாளமே தெரியுது. இங்க வந்து வீட்டுக்காரங்க அப்படின்னா தான் நீர்ப்பாய்ச்சி 36 வீட்டுக்காரங்க. 36 வீட்டுக்காரங்க அப்படின்னா தான் இங்க உள்ளவங்களுக்கு வந்து அடையாளம் தெரியுது. அப்ப முதல்ல வந்து நீர்ப்பாய்ச்சி வந்து முதல்ல வந்திருக்காங்க. இன்னைக்கு 36 குடும்பங்களா விரிவடைஞ்சிருக்காங்க. இன்றளவும் இத விடாம இந்த நீர் மேலாண்மை விடாம அவங்க பார்த்துட்டு வராங்க. இதற்காக அரசு இவர்களுக்கு வந்து மானியம் அளிச்சிருக்குது. இந்த தொடர்பு முறை வந்து கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளா வந்து இவங்க சொல்றாங்க. அதற்கு முன்னாடியும் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். ஏன்னா பாண்டியர்களுடைய தொடர்ச்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது வந்து கணக்குல கிமு அந்த மாதிரி போகுது. அப்ப இவர்கள் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த வரலாற்றின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டு காலமாக இந்த பணிய வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்றளவும் இந்த கரடிக்குளம் பகுதியில பல்வேறு சமூகத்தினர்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க. அதாவது இந்த கரடிக்குளம் பகுதியை பொறுத்தவரை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு ஊர் அமைப்பானது வந்து அந்த காலகட்டங்கள்ல பண்டைய காலகட்டங்கள்ல எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கும் நம்ம இங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு நீர் மேலாண்மையை மையமா வச்சு வந்து ஒரு நீர் நீர் குடும்பர்கள் வராங்க. அந்த நீர் குடும்பர்களை மையமா வச்சு விவசாயிகள் இருக்கிறாங்க. அந்த விவசாயிகளை வந்து மையமா வச்சு அந்த விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த காவலாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உழவு கறிகள் செய்வதற்காக அந்த ஆசாரிகள் இருக்கிறாங்க. இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கரடி குளத்துல நம்ம வரும்போதே அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு ஊர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு கிராமமா அந்த கரடிக்குளம் கிராமம் இருக்கு அப்படிங்கிறது வந்து இது நம்ம அறிவியல் பூர்வமாக ஒரு நம்ம உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. குடிகளும் அந்தந்த வேலைகளை ஆமா. அதாவது எந்த ஒரு பிணக்கும் இல்லாம அந்தந்த குடிகள் வந்து அந்தந்த வேலையை செய்றாங்க அப்படின்னு வந்து நம்ம இதுவரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையும் வந்து இந்த கரடிக்குளம் பகுதியில வந்து வந்ததில்ல அப்படி மாரி சொல்றாங்க. இன்றைக்கு வந்து ஒரு 5000 தலைக்கட்டு இருந்தாலும் கூட எந்த விதமான ஒரு அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பல அதாவது தமிழக வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் பல விஷயங்கள் வந்து இந்த கரடிக்குளம் வந்து ஒரு மையமா இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஆய்வாளர்கள் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கரடிக்குளத்தை மையமா வச்சு சில ஆய்வுகள் செய்தால் இன்னும் பல விஷயங்களை வந்து தமிழக வரலாறை வந்து ஒரு வலு சேர்க்கிற விதமாக அமையும் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாக கரடிக்குளம் வந்து இந்த நீர் குடும்பர்களை பற்றியும் இந்த கரடிக்குளம் அந்த குளத்தை பற்றியும் ஒரு முறையாவது பார்க்கறதுக்கு வாங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன்.